السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآكبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم أطعموا الطعام. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே வருகின்றது. அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா அய்யுஹன் நாஸ் அஃப்ஸுஷ் ஸலாம் வஅத்இமுத் த்ஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில் லைலி வன் நாஸு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிசலாம். நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், இன்னும் ஏழைகளுக்கு உணவளியுங்கள், இன்னும் நீங்கள் உறவினர்களை பேணி நடங்கள். மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருங்கள். நீங்கள் சொர்க்கத்தை மிக சாந்தியோடு நீங்கள் சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வாரம் நாம் சலாத்தை பரப்புவதன் மூலம் என்ன நடக்கின்றது, அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். இந்த வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்ன அறிவுரை வாத்திமுத் தாம், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்கின்றார்கள். இந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது எவ்வளவு பெரிய நன்மையான காரியம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்திலே மிகவும் நன்மையான காரியம் எது, மிகவும் சிறந்த காரியம் எது என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்இமுத் தஆம், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஏழைகளுக்கு உணவளிப்பது அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் நல்லவர்கள், அவர்களுடைய பண்புகள் எவ்வாறாக இருக்கும் என்று சொன்னால், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا يَرَوْنَ مِنْكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். அவர்களுடைய பண்பு எவ்வாறாக இருக்கும், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். உணவளித்துவிட்டு என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த உணவை உங்களுடைய நன்றி விசுவாசத்திற்காக, நீங்கள் எங்களுக்கு இதன் மூலியமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கவில்லை, மாறாக நாங்கள் இந்த உணவை அல்லாஹ்வினுடைய முகத்திற்காக நாங்கள் உணவளித்தோம். நாங்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நாங்கள் இந்த உணவை உங்களுக்கு அளித்தோம் என்பதாக அந்த நல்லவர்களுடைய பண்பு இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ஆக நாம் ஒரு மனிதருக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறந்த பண்பு என்ன, நாம் யாருக்காகவும் அவர்களுக்கு உணவளிக்க கூடாது. இந்த மனிதர் என்னை புகழ்வார், இந்த மனிதர் என்னை பற்றி பெருமையாக பேசுவார், இவர் சென்று மற்ற மக்களிடத்தில் என்னை பற்றி சிறந்த முறையிலே சொல்லுவார் என்பதற்காகலாம் நாம் ஒரு மனிதருக்கு உணவளித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலியை நமக்கு தரமாட்டான்.
மாறாக நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முழுக்க முழுக்க நான் அல்லாஹுக்காகவே உணவளிக்கின்றேன். இந்த உணவை நான் அளிக்கின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை சொர்க்கத்தை எனக்கு தர வேண்டும், அந்த நன்மைகளை எனக்கு தர வேண்டும் என்று அல்லாஹுக்காகவே ஒரு மனிதர் உணவளித்தார் என்று சொன்னால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அவருக்கு நான் என்ன செய்வேன், நன்மைகளை தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சமயம் இந்த உணவளிப்பது நமக்கு எவ்வாறாக மாறிவிடும் என்று சொன்னால், நம்ம இது கட்டாயமாக மாறிவிடும். எப்படிப்பட்ட நிலையிலே அது கட்டாயமாக மாறும் என்று சொன்னால், சில சமயங்களிலே நாம் ரோட்டிலே சென்று கொண்டிருப்போம். அப்பொழுது சில மக்களை பார்த்தால் அவர்கள் வந்து நம்மிடத்திலே கேட்பார்கள், எனக்கு பசிக்கின்றது, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள், சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுங்கள் என்று கேட்பார்கள். சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் சாப்பாடு கொடுத்தால் கூட வாங்க மாட்டார்கள். என்ன செய்வார்கள், எனக்கு காசு வேண்டும் என்று தான் கேட்பார்களே தவிர அவர்கள் சாப்பாட்டை வாங்க மாட்டார்கள். ஆனால் சில மனிதர்கள் அவர்கள் உண்மையிலேயே பசியிலே இருந்து நம்மிடத்திலே வந்து கேட்பார்கள், எனக்கு உணவளியுங்கள், எனக்கு சாப்பாடு வாங்கி தாருங்கள் என்று நம்மிடத்திலே கேட்கப்படும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம், நம்மிடத்திலே பணம் இருந்தும் நாம் வாங்கி தராமல் இருந்தோம் என்று சொன்னால் இதை குற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். நாளை அந்த நரகத்திலே சஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகம் இருக்கும். அதிலே சில முஸ்லிம்கள், சில அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வார்கள், அந்த சஹர் நரகத்திலே இருப்பார்கள். அவர்களை கேட்கப்படும், நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள், என்ன தவறின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இந்த நரகத்திலே போட்டு இருக்கின்றான் என்று கேட்கும் பொழுது அவர்கள் முதலாவதாக சொல்லுவார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவார்கள், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இல்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இல்லாத காரணத்தினால் நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்திலே இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது மட்டும் கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனிலே கேட்கின்றான், அரஐத்தல்லதி யுகஸிபு பித்தீன், அந்த மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டுவிட்டு சொல்லுகின்றான், அவர்களுடைய பண்பு எவ்வாறாக இருந்தது, அவர்கள் மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவர்களுடைய பண்பு எவ்வாறாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அவர்கள் யாரையும் அவர்கள் உணவளிப்பதற்கு ஏவ மாட்டார்கள். நம்மிடத்திலே பணம் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், யாராவது நம்மிடத்திலே பசி என்று வந்தால் மற்றவர்களிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு உணவளியுங்கள், இவருக்கு ஏதாவது வாங்கி தாருங்கள் என்று யார் பணம் வைத்திருக்கின்றார்களோ அவர்களிடத்திலாவது அட்லீஸ்ட் நாம் என்ன செய்யணும், அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும், இவர்களுக்கு பசியாக இருக்கின்றார்கள், இவருக்கு உணவளியுங்கள் என்று அவரிடத்திலேயாவது நாம் ஏவ வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய சிறந்த பண்பை நமக்கெல்லாம் தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்று கூட்ட வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.